இந்த சேனல் யூடியூப் அலைவரிசையினோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு முக்கியமான நாள். இலங்கையிலே ஒரு குட்டித் தேர்தல். ஆனால் ஒரு முக்கியமான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த தேர்தலில் பெறுபேறுகள் கூட வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்களை சந்திக்கின்றோம். பெருமகிழ்ச்சி. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் 2025 இலங்கையை பொறுத்தமட்டில் ஒரு முக்கியமான தேர்தல். இலங்கை தேர்தல் வரலாற்றினை நாங்கள் சற்று எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இலங்கையில் 4 வகையான தேர்தல்கள் நடைபெறுகின்றன. அதில் முதன்மையான தேர்தல் ஜனாதிபதி தேர்தல், நடந்து முடிந்த தேர்தல். பாராளுமன்ற தேர்தல், அதுவும் நடந்து முடிந்த தேர்தல் இந்த வருட ஆரம்பத்தில். அதைத் தொடர்ந்து இது உள்ளூராட்சி மன்ற சபைகளுக்கான தேர்தல். இன்னும் ஒரு தேர்தல் நடக்க இருக்கின்றது காலத்தில், அதாவது அண்மித்த கால பகுதியில் நடக்க இருக்கின்றது. அ மாகாண சபைகளுக்கான தேர்தல். அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பொதுவாக வழமையாக ஒவ்வொரு 4 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும். ஆனாலும் இந்த தேர்தல் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், 4 வருடத்துக்கு ஒரு முறை அல்ல, பல தடைகளை தாண்டி 7 வருடத்துக்கு பிறகுதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது கடைசியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையில் இடம்பெற்றது எந்த வருடம் என்றால் 2018வது வருடம்தான் கடைசியாக ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனாலும் அது நடைபெறவில்லை. அதற்கு பல அரசியல் காரணங்கள், பொருளாதார இடிபாடுகள் காரணமாக அமைந்தது. அதையொட்டி இப்பொழுது 7 வருடங்கள் கழிந்து 2018க்கு பிறகு 2022லே நடக்க வேண்டிய தேர்தல் பல தடைகளை தாண்டி 2025 மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றிருக்கின்றது. இந்த தேர்தலின் பெறுபேறுகள் கூட தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த தேர்தலில் மொத்தமாக இலங்கையில் உள்ள சனத்தொகையில் 1,70,00,000க்கும் மேலான வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தார்கள் வாக்களிப்பதற்காக. அ அதன் அது வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த மக்களின் 1,70,56,338 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். இந்த தேர்தலில் வேட்பாளர்களாக 75,000க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டார்கள். அதாவது 47 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் 47 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும், 250க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் சார்பான வேட்பாளர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். அதாவது அந்த வகையில் பார்க்கும் பொழுது, இன்று காலை தனது வாக்கை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதியும் ராஜதந்திரியுமான மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து, அதாவது இந்த முறை அபேட்சகர்களின் எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் பார்த்தால், இலங்கையில் உள்ள ஒவ்வொரு 200 பேருக்கும் ஒரு அபேட்சகர், இலங்கையில் உள்ள ஒவ்வொரு 200 பேருக்கும் ஒரு அபேட்சகர் என்ற அடிப்படையில் வந்து போட்டியிட்ட ஒரு அதிகூடிய அபேட்சகர்கள் போட்டியிட்ட ஒரு நிலைமை காணப்பட்டது. அது தங்களுடைய ஊர்களில், நகரங்களில் பார்த்தால் கூட நாங்களுக்கு தங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வந்து எங்கு பார்த்தாலும் அவரும் ஒரு அபேட்சகர், இவரும் ஒரு அபேட்சகர் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அதைத்தான் இன்று காலையில் முன்னாள் ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து. ஒவ்வொரு 200 பேருக்கும் ஒரு அபேட்சகர் இந்த தேர்தலில் இருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு சற்று விறுவிறுப்பான தேர்தலும் கூட. ஏனால் அபேட்சகர்கள் கூடும்போது அவர்கள் இந்த தேர்தலுக்காக உழைக்கின்ற தன்மையும் கூடுகின்றது. அதை பொறுத்தமட்டில் ஒரு விறுவிறுப்பான தேர்தலாகவும் இருந்திருக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த தேர்தல் பெறுபேறுகளை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது, இந்த வருட ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதில் நாம் அனைவரும் அறிந்த விடயம், ஒரு பெரிய அறகல போராட்டம். அந்த அறகல போராட்டத்தை தொடர்ந்து ஒரு இடைக்கால அரசு. அந்த அரசிலே வந்து ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு கட்டியெழுப்புவதற்கான பாரிய முயற்சிகளை எடுத்து IMF-னோடு ஒரு நிதி திட்டத்தை இலங்கையில் அமுல்படுத்தி, பாரிய கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு பாரிய சவாலை ஏற்று அவர் ஏதோ ஒரு நிலைமையில இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வைத்திருந்து, அதனோடு ஒரு தேர்தல் ஒன்றை நடத்தக்கூட தேர்தல் நடத்துவதற்கான செலவுகளை மேற்கொள்வதற்கு கூட இலங்கையிலே பணம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து ஓரளவுக்கு மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்தினார். அந்த தேர்தலினோடு அனுரகுமார திசாநாயக்க, தற்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை
வாக்குகளை பெற்று ஏகேடி அனுர அலே என்று கூறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பான்மையான வித்தியாசத்திலே அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து அதையும் தாண்டி அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு தான் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விடவும் இன்னும் இன்னும் அப்பால் சென்று இன்னும் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று அதைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற ஒரு தனி அரசாங்கம், அதாவது 159 ஆசனங்கள், மொத்தமாக பாராளுமன்றத்தில் உள்ள ஆசனங்களின் மொத்த எண்ணிக்கையே 225. அதில் 159 ஆசனங்களை ஒரு தனி கட்சி தன்னகத்தை கொண்டு ஒரு அமைத்த ஆட்சி, நாட்டிலே ஒரு பலமான பாராளுமன்றமும் பலமான ஜனாதிபதியும் இருக்கின்ற வேளையிலே நடந்த ஒரு குட்டி தேர்தல் தான் இந்த 2025 மே 6ஆம் தேதி தற்பொழுது நடந்து முடிந்து பெறுபேறுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல். தற்பொழுது இந்த பெறுபேறுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த பெறுபேறுகளை பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பலமான ஒரு ஜனாதிபதி, பலமான ஒரு பாராளுமன்றம், இலங்கை வரலாற்றிலே அது கூடிய ஆசனங்களை தனி கட்சி ஒன்று தன்னகத்தே கொண்டு அமைத்த ஒரு பாராளுமன்றம் இருக்கின்ற நிலைமையில், இந்த குட்டி தேர்தல் முடிவுகள் அந்த அந்த அலைக்கு சார்பாகவா அல்லது அதற்கு ஒரு சவாலாகவா அமைந்திருக்கின்றது என்பது உண்மையிலே ஒரு புதிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பெறுபேறுகளின்படி சில பிரதேச சபைகள், சில நகர சபைகள், சில மாநகர சபைகள், அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது பிரதேச சபைகளை, நகர சபைகளை, மாநகர சபைகளை உள்ளடக்கியது. அதாவது இந்த 341 மன்றங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது. மொத்தமாக உள்ளூராட்சி மன்றங்கள் 341க்கான தேர்தல் தான் இலங்கையில் நடைபெற வேண்டும். ஆனாலும் இந்த 341 மன்றங்களில் இந்த முறை தேர்தல் நடைபெற்றது 339 சபைகளுக்கான தேர்தல். அதாவது அப்படி என்றால் இன்னும் 2 சபைகளுக்கான தேர்தல் என்ன நடந்தது என்ற கேள்வி நம் முன்னே நிற்கின்றது. அதாவது அந்த 2 சபைகளில் ஒன்று எல்பிட்டிய பிரதேச சபை. அது எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடந்த வருடம் நடைபெற்றது. அதனால் அதற்கான தேர்தல் திரும்ப 4 வருடத்துக்கு பின்புதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்ற அடிப்படையில் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் நீதிமன்ற பிரகாரம் கடந்த வருடம் நடைபெற்றமையினால் இந்த வருடம் அது நடைபெறவில்லை. அதையும் தாண்டி இந்த முறை தேர்தலில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட வேளையில் எழுந்த சர்ச்சை காரணமாக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் கல்முனை மாநகர சபைக்கான தேர்தல் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் கல்முனை மாநகர சபைக்கான தேர்தலும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் கீழ் நடைபெறவில்லை. எனவேதான் 341 சபைகளில் 339 சபைகளுக்கான தலைவர்கள், முதல்வர்கள் உட்பட அங்கத்தவர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்று பெறுபேறுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், இந்த பெறுபேறுகளை ஜனாதிபதி தேர்தலோடு பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகையில் உண்மையிலே அதற்கு ஏற்ற மாற்றமான ஒரு தேர்தல் முடிவுகளைத்தான் கொண்டு வந்திருக்கின்றன. சில சபைகளை எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தி, அதாவது நாட்டிலே ஆட்சி செய்கின்ற தேசிய அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையிலான ஹரிணி பிரதமர் தலைமையிலான பாராளுமன்ற ஆட்சி, இதனோடு நடைபெறுகின்ற ஆட்சிக்கு மொத்தமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் 339 சபைகளையும் ஆட்சி அமைக்கலாமா என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. அதாவது சில சபைகளிலே பிரதேச சபை தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சில வேளை தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களை வென்றிருக்கின்றது. ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி உதாரணமாக 10 ஆசனங்களை வென்றுள்ள சபையில் கூட அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களை, அதே போன்ற ஒரு சுயேட்சை குழு இன்னும் 2 ஆசனங்களை, அதாவது நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னும் ஒரு ஆசனத்தையும், அதே போல சர்வஜன பலய திறன தொலைக்காட்சி நிறுவனத்தின் உரிமையாளர் தலைமை வகிக்கக்கூடிய திலீப் சாவீர் தலைமையிலான சர்வஜன பலய கட்சி ஒரு ஆசனத்தை அவ்வாறு பெற்ற எதிர்கட்சி சார்பிலும் சில வேளை 11 ஆசனங்கள் பெற்ற சபைகள் காணப்படுகின்றன. தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களை பெறும்போது மொத்த எதிர்கட்சிகளையும் சேர்த்தும் பொழுது ஒரு 11 ஆசனங்கள் இருக்கின்ற வேளையில் அது ஒரு சவாலாக அமைய போகின்றது என்பதில்
எந்தவித ஐயமும் இல்லை. ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு முன்பே எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலே சில ஒருமைப்பாடுகள், சில கருத்து பரிமாறல்கள், இந்த தேர்தல் இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை பற்றிய ராஜதந்திர வட்டாரங்களிலே பேச்சுவார்த்தைகள் பல கோணங்களிலும், பல தடவைகளில், பல சுற்றுக்களில் நடைபெற்றிருந்தது. பல இடங்களில் பாராளுமன்ற அறைகளில் கூட இந்த கூட்டங்கள் நடைபெற்றிருந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. எனவே உண்மையில் இந்த தேர்தல் ஒரு சவாலாக அமையப் போகின்றது தற்போதைய அரசுக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட இந்த 189 ஆசனங்களை தன்னகத்தே வைத்து பாராளுமன்றத்திலே அதீத பலம் கொண்ட அரசாக இருந்தாலும், இந்த தேர்தலிலே மக்கள் கொடுத்த விடைகள், மக்கள் கொடுத்த பதில்கள் அரசாங்கத்தை மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. எது எவ்வாறாக இருந்தாலும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற தேர்தல் வாக்கு பதிவுகள் அடிப்படையில் காலையில் ஒரு மந்தகரமான வாக்குப்பதிவுகள் தான் நடைபெற்றிருந்தது. அதாவது மக்கள் அந்த பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் இருந்த உற்சாகம் ஓரளவுக்கு குறைந்த தன்மையே காணப்பட்டிருந்தன. கொழும்பு உட்பட நகர பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் கிராமப்புறங்களுக்கு சென்று வாக்களிக்கின்ற மக்களின் தொகை கணிசமான அளவு குறைந்திருந்தது. அதற்கான உற்சாகமும் குறைந்திருந்தது. நான் நினைக்கின்றேன் சில வேளை இந்த அரசாங்கத்தின் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைகளில் பலவீனம் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு நிலைமை இதற்கு காரணமாக இருக்கலாம். இதையொட்டியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று காலை ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இது தற்பொழுது இலங்கையில் எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது போல் தெரிகின்றது, இங்கிலாந்து போல் காட்சி அளிக்கின்றது. ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் அவர் சொன்ன இன்னொரு விடயம் தான், இங்கிலாந்து போல் இலங்கை ஆகிவிட்டது போல், அதனால் தான் மக்கள் எல்லாம் அபிவிருத்தி அடைந்து விட்டது போல் தெரிகின்றது, அதனால் தான் மக்கள் வாக்களிக்க கூட உற்சாகம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்ற ஒரு கருத்தை, ஒரு கிண்டலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தமையும் இன்று ஊடகங்களிலே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை தேர்தலிலே சில சிறப்பு அம்சங்களும் காணப்பட்டது. உதாரணமாக இந்த தேர்தல் நடைபெற்ற வேளையிலே தேர்தலுக்கான தேர்தல் பணிகளுக்கான ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்கள் தேர்தல் பெட்டிகள் தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நேற்று முதல் நாள் நிலைமையிலே சில பிரதேசங்களுக்கு கடல் வழி மார்க்கம் யாழ்ப்பாணத்திலே உள்ள சில பிரதேசங்களுக்கு டெல்ஃப் போன்ற பிரதேசங்களுக்கு கடல் மார்க்கமாக கூட தேர்தல் பெட்டிகளை கடமையில் நிறுத்துவதற்கான தேர்தல் பெட்டிகள் கொண்டு போகப்பட்ட ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகிறது. அதே போன்று வில்பத்து தேசிய பூங்காவினூடும் அதே போன்று பலப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள கங்கைகளினூடும் சில வாக்கு சாவடிகளுக்கான பெட்டிகள் வாக்கு சாவடிகளுக்கான பெட்டிகள் ஒப்படைக்கப்பட்டமையானது அரசாங்கம் தேர்தலுக்காக வேண்டிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை எடுத்துக்காட்டும் விடயமாகவே காணப்படுகின்றது. ஆனாலும் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் காணப்பட்டதா என்பது தேர்தலில் வாக்களித்த விகிதாசாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது சற்று கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். கடந்த தேர்தலிலே யாரும் அறிந்த விடயம், உதாரணமாக சொல்லும் என்றால் அனுர அலை என்றொன்று மோதிக்கொண்டிருந்த அந்த அனுர அலை தற்பொழுது ஆட்டம் காண தொடங்கியுள்ளதா என்ற கேள்வி உண்மையிலே எழுந்துள்ளது. ஏனென்றால் வடமாகாணத்தினுடைய தற்போது வரைக்கும் வெளியாகியுள்ள பெறுபேறுகளின்படி வட மாகாணத்திலே அனுர அலை ஒரு பக்கம் சாய, மறுபக்கம் தமிழ் தேசியவாதம் சாகவில்லை என்ற பதிலடிகள் இந்த தேர்தல் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதைய பெறுபேறுகளின்படி வெளியாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான அது ஒரு உண்மை, யாராலும் மறுக்கப்படாத உண்மை என்பதை நாங்கள் இந்த தேர்தல் பெறுபேறுகள் மூலம் கண்டுகொள்ளலாம். அதே போல் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம் கட்சிகளினுடைய ஆதிக்கம் மீண்டும் அந்த அனுர அலையின் மூலம் ஒதுக்கப்பட்ட அந்த ஆதிக்கம் மீண்டும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தன்னுடைய கைகளில் மீண்டும் அந்த அரசியல் பலத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நகர்வையும் இந்த தேர்தல் முடிவுகள் மக்கள் அளித்துள்ள வாக்குகளின் படி அந்த மாதிரியான ஒரு பெறுபேறுகள் இந்த முடிவுகளின் படி நம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரைக்கும் வெளியாகிய தேர்தல் முடிவுகளின் படி
பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது சம்பந்தமான விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர்ந்தும் இணைகின்றோம். நன்றி.